புலம்ப கூடாது. ஆமென். நல்லா கவனிங்க. புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். என் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர். புரிந்து கொள்ளுங்க. இப்ப இன்னொரு வார்த்தையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1 பேதுருல அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால், கவனிங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் மேல வச்சிருங்க. டோட்டலா இந்த தேவையை சந்திப்பாரா? என் தேவையை பார்த்துக் கொள்வாரா? டோன்ட் வரி. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? யெகோவா ஈரே. அன்னைக்கு சொன்னேன்ல, யெகோவா ஈரே, என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, மேன்மை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. 10 வருஷம் கழிச்சு நடக்கிறத குறிச்சு எதுக்குங்க கவலை? ரொம்ப மேகம் அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை வெள்ளம் வந்து ஊர் அழிச்சு போடுமோ, அப்படியெல்லாம் கவலை இன்னைக்கு நிறைய பேருக்கு. எல்லாருக்கும் சுகர் வந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை நமக்கு வந்துருமோ அப்படின்னு கவலை. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஆமென். பயப்படாத. ஆண்டுடைய பிள்ளையாரத என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சோத்திரம். இருட்ட கண்டு பயம் தேவையில்லை, விசாச கண்டு பயம் தேவையில்லை, புள்ளி சூனியம், செய்வன மந்திரவாதம் எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார். சொல்லி பாருங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியாது. அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திருங்க, அவர் மேல வச்சிருங்க அப்படின்றார் ஆண்டவர். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? வச்சிட்டு எடுத்துக்கிறீங்க. எப்படி வச்சிட்டு எடுத்துக்கிறீங்க? உங்க கவலை எல்லாத்தையும் ஒரு போர்வையை விரிச்சு அந்த போர்வைக்குள்ள உங்க கவலைகள் எல்லாத்தையும் ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன செய்யுங்க? ஆமா, எல்லா கவலைகளையும் இதுல போட்டு அப்படியே ஒன்னா கட்டி இயேசுவின் நாமத்தினால தூக்கி யார் மேல எரிஞ்சிடன? ஆண்டவர் மேல எரிஞ்சிடன. புரிஞ்சுக்குங்க, அவர் பார்த்துக்கிறவர்.